அஇஅதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இடிபோல் வந்து இறங்கியுள்ளதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அதிமுக பாஜக கூட்டணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்ததற்கு பதிலடி கொடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார். அதன்படி அதிமுக வைக்கக்கூடிய கூட்டணி என்பது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கான கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டையும் தமிழகத்தினுடைய உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காது, மாறாக தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், காவிரி உரிமையை பெங்களூரிலும், முல்லை பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்த திமுகவினர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு விரோத திமுகவின் ஊழல் ஆட்சியை தோல் உரித்து மக்களின் பேராதரவோடு அதிமுக தலைமையிலான கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாகை சூடும் என்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அறிவித்திருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அக்கறை அதில் துளியாவது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது இருந்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அவர்களுடைய பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன அருகதை இருக்கின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், நீட் தொடர்பாக பல விமர்சனங்களை இன்று காலை முதலமைச்சர் முன்வைத்திருந்த நிலையில், நீட் என்றால் என்ன, அதனை இந்திய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது யார், அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி நிலை பெறச் செய்தது எந்த கூட்டணி, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட்டை பற்றி பேசுங்கள் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டுள்ளதுடன், ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஓட்டிய திரைப்படத்தில் முடியும் நேரம் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் இந்த பதிவில் பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் பின் குறிப்பு என்று குறிப்பிட்டு, ரெய்டுகளுக்கு பயந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ கூட வெளியிட முடியாத அளவிற்கு நடுங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்றால் இன்று காலை முதலமைச்சர் தன்னுடைய பதிவை வெளியிட்ட பொழுது, ரெய்டுகளுக்கு பயந்துதான் ரெய்டுகள் அதிமுகவினர் மீது நடத்தப்பட்டது, அதற்கு பயந்து விட்டுதான் உடனடியாக மத்திய புலனாய்வு அமைப்புகளை வைத்து பாஜக மிரட்டுகின்றது என்று அஞ்சி கட்சியை அடகு வைத்து விட்டார்கள், தமிழ்நாட்டை அடகு வைக்க பார்க்கின்றார்கள் பாஜகவிடம் என்று அதிமுக மீது குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு பதிலடி தரும் வகையில் தற்பொழுது பதிவிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர், ரெய்டுகளுக்கு பயந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ கூட வெளியிட முடியாத அளவிற்கு நடுங்கிக் கொண்டிருப்பது யார் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொன்முடி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொன்முடியினுடைய பேச்சின் காரணமாக தன்னுடைய தூக்கத்தை தொலைத்துவிட்டு பீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படிதான் திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியின் மூலமாக திமுகவின் பிழைகள் அனைத்தும் திருத்தி எழுதப்படும் என்பதன் காரணமாகவே அதுபோன்ற பதிவை வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.